கெட்டி மேடம் டேய் வெற்றி, வெற்றி. டேய் என்னடா யோசிக்கிற? தாலிய கட்டுறான். வெற்றி, வெற்றி. என்ன நீ இது? வெற்றியே இப்படி யோசிக்கிறான்? இரு சரணா. டேய் என்ன யோசிச்சுட்டு இருக்க? தாலி கட்டு. டேய் என்னாச்சு உனக்கு? வெற்றி, வெற்றி, தாலி கட்டு. கட்டு வெற்றி. இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கணுங்கிறதுக்காக தான் 3 மாசம் டைம் கொடுங்கன்னு அதுகிட்ட நான் அவ்வளவு கெஞ்சினேன். அதுக்கு பிறகு அண்ணியோட கருவை யாராலையும் கலைக்க முடியாதுன்னு நான் ஒரு பிளான் போட்டேன். ஆனா பூஜா என்னுடைய எல்லா பிளானையும் கலைச்சிட்டா. அதனால ஒரு வழி இல்லாம நான் டைம்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுற மாதிரி ஆயிடுச்சு மாமா. ஏய் அறிவு இருக்காடி உனக்கு? இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? இத்தனை நாளா எல்லாரும் நான் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசும்போது எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அண்ணே, இதோட 3வது தடவையா வெற்றி தான் கழுத்துல தாலி கட்டுவான்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. இனிமே பதில் சொல்ல என்ன இருக்கு? இந்த கல்யாணம் நடக்காது. அப்படியே ரங்கநாயகி ஒருவேளை சரின்னு சொன்னாலும் வெற்றியோட அந்த கல்யாணத்தை நான் அனுமதிக்க மாட்டேன். கல்யாணம் நின்னதுதான். அண்ணே, அண்ணே, வரலாம். நீ பூஜாவை கூட்டிட்டு கிளம்பு. அதுதான் உனக்கு மரியாதை. எதையும் வேணும்னு பண்ணல அத்தை.
வெற்றி, நான் உன்கிட்ட சொல்லாதது தப்புதான். நான் சொன்னா நீ உடனே அத்தை கிட்ட சொல்லிடுவ. இந்த பிரச்சனை பெருசாயிடும், அதான் சொல்லல. நீ இவ்வளவு நடந்திருக்கு. என் தங்கச்சி கர்ப்பமா இருந்திருக்கா? எல்லாத்தையும் மறைச்சிருக்க. ஒரே ஒரு நிமிஷம் லேட் ஆயிருந்தாலும் நான் பூஜா கழுத்துல தாலி கட்டி இருந்திருப்பேன். நான் எவ்வளவு பதட்டமானு உனக்கு தெரியுமா? என்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா நீ? சாரி வெற்றி. ஏய், சாரி மட்டும் சொல்லாத, சொல்லிட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட சக்தி. சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? உள்ள எனக்கு அவ்வளவு வலி இருக்கு, அவ்வளவு வலிக்குது. வெற்றி, நான் உன்கிட்ட எல்லாத்தையுமே விளக்கமா சொல்றேன். இத்தனை நாள் சொல்லாம இப்போ சொல்ல போற? இனிமே சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது? நீ எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு முகத்தில் அடிச்ச மாதிரி நல்லா புரிய வச்சிட்ட. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் சக்தி, ரொம்ப தேங்க்ஸ். வெற்றி, வெற்றி. ரங்கநாயகி, உனக்கு ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இப்படி எல்லாம் பண்றமா? வெளியில வா ரங்கநாயகி. என்னம்மா, சக்திக்கும் வெற்றிக்கும் ஒருத்தர் எவ்வளவு பிடிக்கும் தெரிஞ்சு இருந்தோம். இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணது உன்னோட தப்புமா. தப்பு எல்லாம் உன் பேர்ல வச்சுக்கிட்டு எதுக்காக நீ இப்படி இவ்வளவு கோவப்பட்டு இருக்க? சொல்லு ரங்கநாயகி. ஐயோ, உன்கிட்ட நான் தலை படம் அடிச்சுக்கிட்டேன். இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு கேட்டியா நீ? நான் சொன்னப்பே கேட்டு இருந்தா உனக்கு இவ்வளவு அசிங்கம் வந்திருக்குமா? சக்தியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு பூஜாவை வெற்றிக்கு கல்யாணம் பண்ணி இங்க கொண்டு வரணும்னு நினைச்ச. உன் பிடிவாதம் தான் ரங்கநாயகி இது எல்லாத்துக்கும் காரணம். ரங்கநாயகி, இப்ப வச்சு நான் சொல்றத கொஞ்சமாச்சு கேளுமா. இங்க பாரு, சக்தியையும் வெற்றியையும் சேர்த்து வைமா. இனிமேலாச்சும் உன் பிடிவாதத்தை கொஞ்சம் விடு. இங்க பாருமா, சக்தி பண்ணதெல்லாம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தானம்மா. சக்தியை ஏத்துக்கம்மா. ஐயா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கய்யா. அம்மா ஏதாவது தப்பா முடிவெடுத்துட்டு போறாங்கய்யா. ஐயா, அம்மாவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும்லங்கய்யா. அம்மாவால இந்த அவமானத்தை தாங்க முடியாதுங்கய்யா. என்ன பண்றது? ஏ ரங்கநாயகி, ரங்கநாயகி கதவை தர சொன்னா கேளு ரங்கநாயகி. என்னடா ஓவரா துள்ற? உன் அம்மா சக்தியை பத்தி தப்பா பேசும்போது நீ இப்படிதான் உன் அம்மா கழுத பிடிச்சியா? ஏய், திரும்ப திரும்ப அதே சொல்லாதீங்க. அப்படி எல்லாம் நடந்ததுக்கு உங்க புள்ளதான் காரணம். அத பத்தி முதல்ல பேசுங்க. மா, நான் எல்லாத்தையும் சொல்றேன், நீ கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். வெற்றி, நீ முதல்ல கிளம்பு, அப்புறம் நானே வந்து பேசுறேன். நீங்க சக்திய உங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவ என்னடானா உங்களை அண்ணன்னு உருகுறா. அப்ப வாழ்க்கையே சிக்கலானப்ப கூட நீங்க அமைதியா இருந்துட்டீங்கல்ல. ஓ, உங்க தங்கச்சி சக்திக்கு நீங்க செய்யற நல்ல காரியம் இதானா? வெற்றி, இப்ப நீ கோவமா இருக்க. நான் என்ன சொன்னாலும் அது மண்டையில ஏற போறது இல்ல. கிளம்பு, நான் நேர்ல வந்து பேசுறேன். சும்மா சும்மா என்ன கிளம்ப சொல்லிட்டே இருக்கீங்க. நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு கிளம்புறேன். இங்க பாருங்க, இன்னும் 2 நாள் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள பஞ்சாயத்துல நீங்களா வந்து உண்மையை சொல்றீங்க. உங்க பையன் அசோக்கோட குழந்தைதான் என் தங்கச்சி சரண்யாவோட வயித்துல வளருதுன்னு ஒத்துக்கணும். இல்லனா என்னடா உன் அம்மா மாதிரி நீ ரவுடித்தனம் பண்றியா?
என்னடா பெரிய பஞ்சாயத்து? ஆ? நாங்க எதுக்குடா பஞ்சாயத்துக்கு வரணும்? ஆ? அதெல்லாம் வர முடியாது. என்னடா செய்வ? ஆ? கொன்னு புதைச்சிருவேன். ஏய் சக்தி, என்னடி இங்க வந்திருக்க? உங்க வீட்டுக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு போன. என்ன சில்லு குட்டி, இப்பதான் எல்லா பிரச்சனையும் தெளிவா முடிஞ்சு போச்சு. மண்டபத்துல இருந்து நேரா உன் மாமியார் வீட்டுக்கு போவாம இங்க எதுக்கு இப்ப வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? சக்திகா, என்ன இன்னும் அந்த பிரச்சனை முடியலையா? உன் அத்தை வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா என்ன? நாங்க போகவே இல்ல. மண்டபத்துல இருந்து நேரா இங்கதான் வரேன். ஏன் சக்தி, என்ன ஆச்சு? ரங்கநாயகி அத்தை நிச்சயம் என் மேல கோவமா இருப்பாங்க. நான் இப்ப போனா இன்னும் கோவப்படுவாங்க. முதல்ல அவங்க வீட்டுல எல்லா பிரச்சனையும் பேசி தீக்கட்டும், அதுக்கப்புறம் அங்க போகலான்னு தோணுச்சு. அதான் நான் இங்க வந்துட்டேன். சில்லுக்குட்டி, நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுல ஒரு உள் விஷயம் இருக்குங்கறத இப்ப நாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். என்ன கொஞ்சம் பயமுறுத்திட்ட, அது போட்டோம். ஆனா அந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்க, அத பத்தி உங்க மாமியாரும் கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல. ஆனா எனக்கு வெற்றியை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்குக்கா. நான் உண்மையை அவன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன்னு அத்தைய விட அவன் என் மேல ரொம்ப கோவமா இருக்கான். என்னக்கா நீ பேசுற? ரங்கநாயகி அத்தை கோவமே மாறிடலாம், ஆனா வெற்றி கோவம்லாம் ஒரு கோவமாக்கா? அவரு இப்பவே எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு இருப்பாரு. ஆமாண்டி, வெற்றிக்கு அவர் தங்கச்சின்னா ரொம்ப உசுரு. நீ அவங்களுக்காக தான் இவ்வளவும் செஞ்சிருக்க. அதனால நிச்சயமா வெற்றி உன் மேல கோவப்பட மாட்டாரு. நீ வேணா பாரு, வெற்றியே வந்து உன்னை கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போறாரோ இல்ல தூக்கிட்டு போறாரோ? என்ன சக்தி குட்டி, நாங்கெல்லாம் கொஞ்சம் கண்ணை முடிக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், என் புள்ள முகத்துல ரொம்ப நாள் கழிச்சு வெக்கத்தை பாக்குறேன். நீங்களாம் ஏண்டி சிரிக்கிறீங்க? கண்ணை மூடிக்கிங்கடி, புள்ள வெக்கப்படுது இல்ல? அப்போ வெற்றி நிச்சயம் வருவாராக்கா? வருவாருடி. என்ன புரிஞ்சுக்கிட்டு வருவாராக்கா? கூட்டிட்டு போவா வருவாரு. என்ன தேடி வருவாராக்கா? என்னடி பேசுற? எங்க கிட்டே போட்டு வாங்கிட்டு இருக்க? ஏன் உனக்கு தெரியாதா வெற்றி வந்து உன்னை கூட்டிட்டு போவாருன்னு? உன் பின்னாடி எப்படி சுத்தினாருன்னு எங்களை விட உனக்கு தாமா தெரியும். ஏய், உங்களுக்கு புரியலையாடி? சக்தி குட்டி என்ன ஆசைப்படுதுன்னா, நம்ம வாயால வெற்றி தம்பி வந்து அத கூட்டிட்டு போவோம்னு சொல்லணும்னு நினைக்குது. அப்படித்தானம்மா? அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லிருவோமா? அம்மாடி தங்கம், உன் மாப்பிள்ள உன்னைய கூட்டிட்டு போறதுக்கு இப்ப வந்துருவாரு. நீ ரெடியா இருக்கியா? பூஜா, பூஜா, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் போயிட்டாங்கடி. மண்டபத்துல யாருமே இல்ல. கல்யாணம் நின்னு போச்சு. ப்ளீஸ் டி, நீ இப்படி இருந்தா மட்டும் எல்லாம் மாறிடுமா? உன் கல்யாணம் நின்னதுதான். இனி எதையும் மாத்த முடியாது. பாடி போலாம். ஏய், என்ன ஏண்டி முறைக்கிற? பூஜா, உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நீ இப்படியே இருந்தா மட்டும் வெற்றி திரும்ப வந்து உனக்கு தாலி கட்டிடுவானா? அப்படின்னா சொத்தெல்லாம் நம்ம கையை விட்டு போயிருச்சு இல்லம்மா? வெற்றி இனிமே எனக்கு கிடைக்க மாட்டானா? இன்னும் ஏண்டி அந்த வெற்றியை பத்தி பேசுற? இனிமே இந்த கல்யாணம், ரங்கநாயகி வீடு, சொத்து எதுவுமே நமக்கு வேணாண்டி. பட்ட அவமானம் எல்லாம் போதும் பூஜா. வா, நாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம் பூஜா. சக்தி கிட்ட நான் தோத்துட்டேன்ல. சக்தி கிட்ட நான் தோத்துட்டேன்ல. திரும்ப திரும்ப அதையே ஏண்டி பேசிட்டு இருக்க? வெற்றின்னு ஒருத்த உன் வாழ்க்கையில வரலன்னு நினைச்சுக்கோடி. எல்லாத்தையும் மறந்துரு. மறக்கிற மாதிரியா நடந்துச்சு. 3வது தடவையா என் கல்யாணம் நின்னு போச்சு. போச்சு. இப்ப அந்த சக்தி
வெற்றியோட சந்தோஷமா இருப்பால? இருப்பால? சந்தோஷமா இருப்பால? இங்க நான் அவமானப்பட்டத எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பால? சொல்லிருப்பா சொல்லிருப்பா. ஒவ்வொரு தடவையும் நான் அந்த சக்தி கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. தப்பான முடிவு எடுத்துறாதடி. தற்கொலையா? நானா? மா, எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அந்த சக்தியை வேணா கொலை பண்ணுவனே ஒளிய, ஆனா நான் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஏய், என்னடி சொல்ற? இப்போ முன்னாடி நிக்கிற பூஜா தோத்து போன பூஜா, எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்ன பூஜா. ஆனா இந்த பூஜா அப்படியே இருந்துட மாட்டா. இதுக்கு காரணமா இருந்த அந்த சக்திய பழிவா. ஆனா நான் பண்ண தப்புக்கு நீ இப்படி தண்டனையை அனுபவிக்காதமா. வெளியே வாமா, கால்ல விழற. தயவு செஞ்சு கதவை திறமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரங்கநாயகி, இங்க பாரு, நீ வெளியில வர வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறதில்ல. பாவம்மா சரண்யா, புள்ளத்தாச்சி வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் தான் சாப்பிடாம இருப்பா. வாமா. தப்பு எல்லாமே ஏன் மேலதாம்மா. சக்தி பரிசுத்தமானவம்மா. போங்க எல்லாரும், போங்க. இனிமே என் வாழ்க்கை இந்த ரூம்குள்ளதான். எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல. போங்க அம்மா, ப்ளீஸ் மா, அப்படி எல்லாம் சொல்லாத. வெளியே வாமா, போங்க. ஏய் 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 ஏய், என்னத்த போட்டு உடைச்சிட்டு இருக்க நீ? சரண்யா, அவளுக்கு வெறி பிடிச்சிருச்சு, விடு. அவ கோவம் தனியட்டும், அப்புறமா வந்து பாத்துக்கலாம். அம்மா, வெளியே வாமா. சரண்யா, வேணா, விடுமா. அண்ணா, நீ எங்கண்ணா போன? அம்மா ரூம்குள்ள போயிட்டு கதவை போட்டுக்கிட்டு திறக்கவே மாட்டாங்க. அண்ணா, நீயாச்சும் சொல்லுண்ணா. அண்ணா, அம்மா ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கலண்ணா. அம்மா, 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 ஏற்கனவே 1008 பிரச்சனை. ஏமா இப்படி பண்ற? அம்மா, வெளியே வாங்கம்மா. அம்மா, நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? போங்க எல்லாரும். அவ பிடிவாதம் உனக்கு தெரியாதா? கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படிதான் கல்யாண விஷயத்திலயும் நடந்துக்கிட்டா. இப்ப அவளே அனுபவிக்கிறா. அப்பா, சும்மா அம்மாவே சொல்லாதீங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் யார் காரணம்? இவதானே? நான் ஒத்துக்கிறேன்னு. நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். என்ன மன்னிச்சிருண்ண. ஆனா நான் பயத்துல தானே அப்படி எல்லாம் பண்ணேன். உன்னை மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனம்? உன் கூடவே சுத்தினாலே சக்தி, அவள சொல்லணும். அவ கொடுத்த தைரியம் தானே உனக்கு. டேய், ஏண்டா சக்தியை ஏன் திட்டுற? நம்ம குடும்பத்துக்காக, நம்ம சரண்யாக்காக தன்னோட வாழ்க்கைய பத்தி கூட கவலைப்படாம கடைசி வரைக்கும் நின்னவடா அவ. அவளை போய் நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்புடா வெற்றி. அவளை இப்படியே தூக்கி வச்சு பேசி அது இப்ப எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பாத்தீங்கல்ல? டேய், இதோ ரூம்குள்ள பூட்டிக்கிட்டு நிக்கிறாங்களே அம்மா, யாருப்பா அவங்களுக்கு பதில் சொல்றது? அதுக்கு சக்தி என்னடா பண்ணுவா? சக்தி சக்தி சக்தி, என்னவோ பண்ணுங்க. டேய், துர்கா, சக்தியோட எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுத்துரு. அவளோட ஒரு Dress கூட இனிமே இங்க இருக்க கூடாது, புரியுதா? வெற்றி வந்து சக்தியை இங்க இருந்து கூட்டிட்டு போக போறாரு. இனிமே சக்தியை பார்க்கணும்னா நாம தான் உங்க வீட்டுக்கு போய் பார்க்கணும். என்னக்கா சொல்ற? பின்ன என்னடி, இத்தனை நாள் சக்தி ரங்கநாயகி அம்மாக்கு வேண்டாத மருமகளா இருந்தா. ஆனா இனிமே அந்த குடும்பமே நம்ம சக்தியை தூக்கி வச்சுட்டு கொண்டாட போகுது. நான் சொல்றது இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு நிச்சயமா நடக்கும். அதுக்கப்புறம் நாளைக்கு அவதான் அந்த வீட்டோட மகாராணி.
அவள நம்ம வீட்டுக்கு வருவாளா நம்மள பாக்க? நாம தான் அவளை பார்க்க போனோம். அக்கா, நாம ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போடின்னு சொன்னா அவ என்ன தெரியுமா சொல்வா? என்ன சொல்லவா? இப்படி என்ன சாதாரணமா கூப்பிட்டுட்டீங்க? இங்க இருக்கிற இவ்ளோ பெரிய வீடு, தோட்டம், துறவு இது எல்லாமே நான் பார்க்க வேணாமா? அப்படியே போட்டுட்டு வர முடியுமான்னு கேட்க மாட்டா? சக்திக்கா கேட்டாலும் கேப்பா. நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான்க்கா. அதனாலதான் சொல்றேன், எல்லா துணியும் எடுத்து வச்சிருன்னு. வேணும்னா நாம போய் அவளை பார்த்துட்டு வந்துடலாம். கரெக்டா சக்தி? சக்திக்கா, எங்களெல்லாம் மறந்துட மாட்டல்ல? நீ எப்படிங்க? உன்னை யார் இங்க வர சொன்னது? முதல்ல சாப்பிடு. ஏய், நான் சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இங்க வந்த அத முதல்ல சொல்லு. முதல்ல சாப்பிடுன்னு சொல்றேன்ல. என்ன விளாடுறியா? நானே வந்து உன்னை கூட்டிட்டு போன்னு சவால் விட்டேல, நான் தான் வரல இல்ல. அப்ப நீ தோத்துட்ட தானே, அதுக்குள்ள எதுக்கு இங்க வந்த? என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? 10 மணிக்குள்ள நீ வருவன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ வரல, அதான் நானே கிளம்பி வந்துட்டேன். இதுல என்ன இருக்கு? என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? இங்க பாரு, நானே செம்ம கோதல இருக்கேன். பேசாம ஒழுங்கா போயிடு. இதான் என் வீடு, அதான் நான் இங்க இருக்கேன். இத பாரு வெற்றி, நீ கோவத்துல இருக்க, அது உன்னோட பிரச்சனை. அதுக்கு நாளா ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்காக நாளா கோவமா இருக்க முடியாது. நான் எப்பவும் போல ஜாலியா தான் இருப்பேன். என் முகத்தை பாரு, நான் எவ்வளவு ஜாலியா இருக்கேன்னு. ஜாலியா இருக்கியா? அப்படியே உன்னை அடிச்சேன்னா? அடி வெற்றி, அடி. அப்பயாவது உன் கை என் மேல படட்டும். அடி. ஏய், என்னடி நடிக்கிறியா? நடிச்ச என்ன டார்ச்சர் பண்ணலாம் பாக்குறியா? உன்னை விட்டேன்னு வையன், பேசாம போயிடு. முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். சக்தி, உனக்கு 5 நிமிஷம் டைம். அதுக்குள்ள நீ போல. 5 நிமிஷம் இல்ல, 5 வருஷம் ஆனாலும் நான் இங்க இந்த வீட்ல தான் இருப்பேன். ஏன்னா இது என் வீடு, என் புருஷன் வீடு. ஏய், இல்ல இது சரிப்பட்டு வராது. முதல்ல கிளம்பு, கிளம்பு. நீ சும்மா சாப்பிட விட்டு. ஏய், ஒரே குத்து விட்டேன்னு வையேன், அவ்வளவுதான். அம்மா கதவை திறங்கம்மா. அக்கா நீங்க போங்க. அம்மா, அம்மா, அப்பா, இப்படி எவ்வளவு நாள் தான் உள்ளே இருப்பீங்க? வாங்கம்மா வெளியே. அம்மா, இப்ப நீங்க வெளியே வரல, நான் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவாமா? வெற்றி, அவ வரமாட்டா. நீ கதவை உடைச்சிட்டு உள்ள போ. அம்மா, கடைசியா கேக்குறேன், இப்ப நீங்க வெளியே வர போறீங்களா இல்ல கதவை உடைச்சிட்டு உள்ள வரவா? டேய், நான் தான் சொல்றேன்ல, கதவை உடைறா. கதவை உடைறா, முதல்ல உடைறா வெற்றி. அம்மா, ரங்கநாயகியம்மா, ரங்கநாயகியம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. என்ன தம்பி, டைம் ஆயிட்டே இருக்கு, வீட்லயே இருக்கீங்க இன்னும்? டைம் ஆயிடுச்சா? ஆமா, என்ன ஊர்க்காரங்க ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஏன் தம்பி, என்ன விஷயம்னு அப்பாட்ட சொல்லவே இல்லையா நீங்க? என்னடா? பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க என்னன்னு. ஐயா, உங்க வீட்டுல பெண் எடுத்த சம்பந்தக்காரங்க பஞ்சாயத்துக்கு வந்திருக்காங்க. பஞ்சாயத்தா? வெற்றி தம்பி தான் அவங்கள பஞ்சாயத்துக்கு வந்து பேசணும்னு சொன்னாராம். அவங்க பஞ்சாயத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதான் ரங்கநாயகி அம்மாவை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். பஞ்சாயத்தா? இப்ப எதுக்கு? என்னென்ன இதெல்லாம்? மா, நீ சும்மா இருமா. இந்த பிரச்சனையை எப்படி தீக்கணும்னு உங்களுக்கு தெரியல, அதான் இவ்வளவு பெருசா வளர விட்டீங்க. இனிமே இதை நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரி தம்பி, வெயிட் பண்ணி பாப்போம். அம்மா, அக்கா கொடுங்க, நீங்க போங்க. அம்மா, இப்ப நீங்க கதவை திறக்க போறீங்களா இல்லையா? ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்கம்மா, பஞ்சாயத்துக்கு வாங்கம்மா. இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிய போகுதுமா.
அம்மா நான் சொன்னா கேப்பீங்கல்ல? சரி நான் அவங்கள அனுப்பிச்சிக்கிறேன், நீங்க போங்க. ம். சரிங்க அம்மா அம்மா உங்க பையன் வெற்றி சொல்றேன், பஞ்சாயத்துக்கு வாங்கம்மா. ரங்கநாயகி, ரங்கநாயகி கதவை தர. ஏய், அவ கேட்க மாட்டேன்றா, நீ கதவை ஓடுறா. வெற்றி தம்பி சொன்ன மாதிரி ரங்கநாயகி அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உங்க மருமகளை கூட்டிட்டு போங்க. என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா? என் பையன் ஏன் இதை ஒத்துக்கிட்டான்? இதோ, இந்த வெற்றி நேத்து என் பையனை மாட்ட அடிக்கிற மாதிரி அடிச்சான். அதுக்கு பயந்துதான் என் பையன் இப்ப அதுக்கு ஒத்துக்கிட்டான். நீங்களே கேளுங்க, அவ அடிச்சானா இல்லையான்னு. ஏப்பா வெற்றி, நீ அசோக் அடிச்சது உண்மையா? இப்படி அமைதியா நின்னா என்ன பார்த்தா சொல்லு. அந்த பையனை அடிச்சது உண்மையா? ஏம்பா சொல்லுப்பா, உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன். உண்மையா இல்லையான்னு சொல்லு. ஆமாங்கய்யா, உண்மைதான். கேட்டுக்கிட்டீங்களா? அடிச்சு மிரட்டினா யார் தான் ஒத்துக்க மாட்டாங்க? அதான் என் பையன் பயத்துல ஒத்துக்கிட்டான். அப்படிலாம் இல்லம்மா, ஏன் குழந்தைதாம்மா நான் சொல்றேன். வாய் மூடுறா. இத பாருங்கய்யா, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் ஒத்துக்க மாட்டேன். என் பையனே சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். இதோ நிக்கிறாளே இந்த சக்தி, அன்னைக்கு கோயில்ல வச்சு சரண்யாவும் என் பையனும் பாத்துக்கவே இல்லைன்னு சத்தியம் பண்ணாங்க. அப்ப சரண்யாவும் கூட தான் இருந்தா. இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு அவகிட்ட கேளுங்க. ஏமா, நீ அப்படி சொன்னது உண்மையா? சக்தி, நீதானே சொன்ன என் பையனும் சரண்யாவும் போன்ல கூட பேசிக்கிறதே இல்லன்னு. என்ன யோசிக்கிற நீ? சொல்ல உண்மையா? அது வந்து ஏய், நீ அப்படி சொன்னது உண்மையா இல்லையாடி? மோய திறந்து சொல்லி தொலை கேக்குறேன்ல. ஆமா அத்தை, சொன்னேன்தான். ஆனா அத்தை, நான் பேசாத. சரண்யா வயித்துல வளர்றது அசோக் குழந்தைதான் உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது கோயில வச்சு அப்படி ஒரு சத்தியத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? ஏய், இத பாரு ரங்கநாயகி, உங்க வீட்டு பஞ்சாயத்தெல்லாம் உங்க வீட்டுல வச்சுக்கங்க. இன்னும் 2 வாரம் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள சரண்யாவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நிரூபிங்க. இல்லனா உன் பொண்ண மொத்தமா தலை முழுகிட்டு என் பையனுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னங்கய்யா, நான் சொல்றதெல்லாம் நியாயம் தானே? மொத்தத்துல இந்த குடும்பத்தோட கௌரவமே காத்துல பறந்துச்சு. ஏங்க, நாங்க பதில் சொல்ல முடியாம கூனி குறுகி போய் நின்னங்க. ஏய் ரங்கநாயகி, என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுமா. உங்க பொண்ணு சரண்யா வயித்துல வளர்றது அசோக்கோட புள்ள இல்லையா? இவ கெட்டு போனவளாங்க. நாக்குல கொஞ்சம் கூட நரம்பே இல்லாம பேசுறா அந்த சகுந்தலா. அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பத்தாததுக்கு சரண்யாவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேற எடுக்கணுமா? டிஎன்ஏ டெஸ்ட் எதுக்கு எடுக்கணும்? அசோக் நம்ம வீட்டுக்கு வந்ததுதான் எனக்கே தெரியுமே, அப்புறம் என்ன? அதுக்கு காரணம் இந்த சக்தி. நல்ல மருமகன்னு தூக்கி வச்சு ஆடுறீங்கல்ல, அந்த சக்தி. அவ என்ன பண்ணுவா? அவ மேல எதுக்கு இப்ப பாயற? ரங்கநாயகி, சக்தியை திட்டணும்னு முடிவு பண்ணிட்டு பேசாத, அது தப்பு. ஏங்க, என்னங்க பேசுறீங்க நீங்க? அசோக்கும் சரண்யாவும் ஒருத்தர் பாத்துக்கிறது இல்லன்னு இந்த சக்தி கோயில வச்சு சத்தியம் பண்ணிருக்கான். அப்ப நம்ம பொண்ணு சரண்யாவும் கூட இருந்திருக்கான்.
அப்படி இருக்கும்போது இது அசோக்கோட புள்ளதான்னு எப்படி சொல்றேன்னு நாக்கு புடுங்குற மாதிரி கேக்குறாங்க அந்த சகுந்தலா. எதுக்குங்க சக்தி அப்படி ஒரு பையன் சொல்லணும்? இதெல்லாம் இவளுக்கு தேவையா? ஏய், சக்தி அப்படி சொல்லியிருந்தானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இவங்க யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல அத்தை. நீங்க சொல்லுங்க அத்தை. இந்த வீட்டுக்குள்ள நான் வரக்கூடாதா அத்தை? அத்தை, உங்க வார்த்தையை நம்பி தானே நான் இங்க வந்தேன். வேற ஏதாவது நான் பண்ணனா அத்தை? சொல்லுங்க தானே, வேற ஏதாவது தப்பு பண்ணனா? உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். நான் அப்படி என்னத்த தப்பு பண்ண சொல்லுங்க அத்தை. நான் சொல்றேன்டி, கர்ப்பமா இருக்கிறது நான் தானு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் ஏன் இது அம்மா கிட்ட சொல்லல? சக்தி எனக்காக போய் சொன்னா, நீ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவளை வெளிய அனுப்ப பார்த்த. ஏன்னா சக்தி மேல உனக்கு அவ்வளவு வெறுப்பு, கோபம். அத்தன்னு உருகிறியே, அத்தை கிட்ட சரண்யா தான் கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் சொல்லல? பூஜா, இவ என்ன சொல்றா? சரண்யா தான் கர்ப்பம்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? பூஜா சொல்லு, உனக்கு தெரியுமா? பூஜா சொல்லு. உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், வாய் திறந்து பதில் சொல்லு. ஐயோ அத்தை, சத்தியமா எனக்கு தெரியாது அத்தை. பாவி அத்தை, இந்த வீட்டுல யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அது சரண்யா தான் கர்ப்பம்னு சத்தியமா எனக்கு தெரியாது அத்தை. என்ன பூஜா இப்படி போய் சொல்ற? அத்தை, கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க அத்தை. சக்தி வந்து நான் தான் கர்ப்பம்னு சொன்னா, அப்போ சரண்யா அமைதியா தானே இருந்தா. அதுக்கு நான் என்னத்த பண்ண முடியும்? அம்மா, இவ போய் சொல்றாமா, ரொம்ப நடிச்சிட்டு இருக்கா. இவளுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நம்பாதீங்க. ஏய் சி, வாய மூடு. நீயும் சொல்லல, நான் நிக்கிறாளே சக்தி, இவளும் சொல்லல. இப்ப நீங்க பூஜாவை குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏய் ரங்கநாயகி, இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சலாம்? முதல்ல இவளை இந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லு. நம்ம வீட்லயும் 1008 பிரச்சனை இருக்கு. இனிமே இவங்க இருந்தா என்னமா பண்ண போறான்? ஓ சொல்லுங்க அத்தை. எங்க அம்மா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க, ஆனா நான் போல அத்தை. உங்களை நம்பி தானே நான் வந்திருக்கேன். என்னத்த நீங்க யோசிக்கிறீங்க? நீங்களும் என்ன போன சொல்ல போறீங்களா? ஏ ரங்கநாயகி, அவளை போக சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. இத பாரு பூஜா, இனிமே நீ இந்த வீட்ல இருக்கிறது சரியா வரும்னு எனக்கு தோணல. இங்க நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. இங்க நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் பூஜா. திருந்தவே மாட்டா இவ. போட்டும் போட்டும், எவ்வளவு தூரம் போறான்னு நானும் பாக்குறேன். கீழே போடுன்னு சொல்றேன்ல பூஜா, நான் சொன்னா கேப்பியா கேட்க மாட்டேன். கீழே போடு. என்ன பூஜா? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்ன பூஜா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட நீ? எனக்கு வேற வழி தெரியல அத்தை. என்ன வீட்டை விட்டு வேற போக சொல்லிட்டீங்க. அதுக்கு எப்படித்தான் உங்களுக்கு மனசு வந்தது? பூஜா, நான் உன் மேல கோபத்துல சொல்லலமா. இப்ப இந்த வீடு நீ தங்குற சூழ்நிலையில இல்ல, அத நீ புரிஞ்சுக்கோ. இனிமே நான் வெற்றி வாழ்க்கையில தலையிட மாட்டேன் அத்தை. முன்னாடி ஒரு வாட்டி சொன்னீங்கல்ல, ஒரு நல்ல பையனா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. நீங்க ஒரு பையனை பாருங்க அத்தை. நீங்க சொல்ற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஒண்ணு அத்தை, எனக்கு கல்யாணம் ஆகி போற வரைக்கும் நான் இந்த வீட்ல இருக்கேன் அத்தை. அது மட்டும் முடியாதுன்னு சொல்லாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ். ரங்கநாயகி, அவ யார கல்யாணம் பண்ணா நமக்கு என்ன? இது நமக்கு தேவையா? இவ்வளவு நாம இத்தனை நாள வீட்டுல வச்சிருந்ததே தப்பு. இனிமே அவங்க இருக்க கூடாது. முதல்ல அவளை இங்க இருந்து கிளம்ப சொல்லு. இல்லங்க, இவ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. ஏன் பேச்சு கேட்டுதான் இவ கல்யாண மேடையே ஏறினா. சரளா இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிக்கும் போதே என் பொண்ணு உங்களை நம்பிதான் அண்ணி வரான்னு சொன்னா. உங்களை நம்பிதான் கல்யாணத்தை கொத்துக்கிறான்னு அவ சொன்னா. அப்படின்னா பூஜா வாழ்க்கைக்கு யார் பொறுப்பு? நான் தானே. ஏய்
நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். பூஜா, நீ இந்த வீட்லயே இருக்கலாம். ஏ ரங்கநாயகி, இது ரொம்ப தப்பான முடிவு. அம்மா ஏய், எப்படி எப்படி நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வந்தேன்னு பார்த்தல? எப்படி எப்படி என்ன என் பெட்டி படுக்கை எடுத்துட்டு வெளியில போ சொல்லுவ? நீங்கெல்லாம் சொல்லிட்டா நான் என்ன பயந்துருவேனா? ரங்கநாயகியத்த என் கையில இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் அசைச்சுக்க முடியாது. பூஜா, எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது. அதான் அம்மா உங்க விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? உங்க விஷயத்த நீங்களே பேசிக்கோங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அதுல எல்லாம் தலையிட முடியாது. ஆமா ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க நீ. நான் கூட இவ்ளோ ஷார்ப்பா சொல்லிருக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஏய், என்ன வேணும்னே பண்ணிட்டு இருக்கியா? கடைசியா சொல்றேன், இப்ப இந்த வீட்டை விட்டு போக போறியா இல்லையா? நானும் கரெக்டா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு என்னால போக முடியாது. இந்த வீட்ல எனக்கு 1000 வேலை இருக்கு வெற்றி. எல்லாருக்கும் என்ன சமைக்கிறதுன்னு பாக்கணும், மாமாவுக்கு மருந்து கொடுக்கணும், சரண்யா அன்னைக்கு ஜூஸ் கொடுக்கணும், தோட்டத்துக்கு தண்ணி ஊத்தணும், காயப்போட்ட துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கணும். சும்மா நீ வேற டிஸ்டர்ப் பண்ணாத. நான் ஃப்ரீயா இருக்கும்போது நீ என் மேல வந்து கோவப்படு, சரியா? நாட்டி பாய். இப்ப எப்படி போற நானும் பாக்குறேன். நானும் வீட்டுக்குள்ள போகாதன்னு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. நீ எப்படி போற நானும் பாக்குறேன். போ பாக்கலாம். என்ன மீறி வீட்டுக்குள்ள போ பாக்கலாம். வீட்டை விட்டு வெளியே போடினா நீ எனக்கே பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கியா? இப்ப போடி பாக்கலாம். உள்ள போடி. இப்படி கட்டி புடிச்சிட்டு என்ன போன்னு சொன்னா நான் எப்படி போறது? எனக்கு போக மனசே இல்ல. ஏய், என்ன சொன்ன? புரியல. உனக்கு எங்க புரிய போகுது? நீதான் சரியான மரமண்டையாச்சே. என்ன பேச்ச மாத்த பாக்குறியா? வீட்டை விட்டு போறேன்னு நீ சொல்ற வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன். பாத்தரலாம் நீயா? அப்படியா? நிஜமா விட மாட்டியா வெற்றி? சத்தியமா விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன். அப்படியா? சரி, நானும் சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு போக முடியாது. சரிடி, அப்ப நானும் உன்னை விட மாட்டேன். அப்போ நிஜமா விட மாட்டியா வெற்றி? ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது? வீட்டை விட்டு நீயே வெளியே போறேன்னு சொல்ற வரைக்கும் நான் உன்னை விட போறது இல்லை. இப்பவே சொல்லு, நான் உன்னை விட்டுறேன். நீ இப்படி ஒரு தடவையாவது கட்டிப்பிடிக்க மாட்டியான்னு நான் எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா?
சரணமையப்பா சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே சக்தி நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க. வெற்றி என்னடானா மாலை போட்டு வந்து நிக்கிறான். என்னென்ன திடீர்னு மாலை போட்டிருக்கேன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். உன்னை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம். அண்ணே ம் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேணானா நீ போய் மாலை போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் நைட்னா என்னன்னே தெரியாது எங்களுக்கு என்ன போய் மாலையை போட்டு விட்ட. டாய் சாமியே சரணமையப்பா ஐயப்போ சாமியே சுவாமியே ஐயப்போ எதுதான் என்னைக்கு காயுதுனா எலிப்புழுக்கு எதுக்கு காயணும்? டேய் எப்படா ஒரு பழமொழி சொன்னா நச்சன சொல்லிருக்கியாடா. அம்மா நாம 2 பேரும் எதுக்குடா பூஜை பண்றோம்? கரெக்ட். சுவாமியே சாமியே சரணமையப்பா சுவாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சுவாமியே சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா அண்ணே சரணமையப்பா. அண்ணே யாரு ஒரு சின்ன திருத்தம் சுவாமின்னு கூப்பிடுங்க. சாமி 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 திடீர்னு ஏன் நீங்க மாலை போட்டு வந்திருக்கீங்க? என் சாமி ஐயப்பன் என் கனவுல வந்து இங்க பாரு பக்தா பக்தா நீ சீக்கிரமே மாலை போடு அதுதான் உன் குடும்பத்துக்கு நல்லதுன்னு என்கிட்ட சொன்னாரு. அதான் மாலை போட்டேன். ஓ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா. கன்னிசாமி சுவாமி கன்னிசாமி எத்தனை மணிக்கு சாமி கனவுல வந்தாரு? இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. டேய். சாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ அண்ணி சாமிக்கு ஏது இந்த நேர காலம் எல்லாம் நேர காலம் பார்க்காம சாமி கும்பிட்டு மாலை போட்டுக்கிட்டு போய் சொல்லலாமா கன்னிசாமி? மாலை போட்டதே பொய் சொல்றதுக்கு தானே அண்ணி. சின்னசாமி இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா சாமி கிட்ட போயிடுவீங்க. சாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே சரணமையப்பா. ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னதுக்காக அவசரமா போய் மாலை போட்டுட்டு வந்திருக்கியா? இருக்குடா உனக்கு இன்னைக்கு. சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமியே ஐயப்போ சுவாமியே சரணமையப்பா. கொடுத்துடலாமா? கொடுத்துருங்க சாமி. சக்தி சாமி இங்க வாங்க சாமி. முன்னாடி வாங்க அண்ணி சாமி வாங்க. ஏய் நீ எதுக்கு மாலை போட்டிருக்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு கண்ட்ரோல் இல்ல, பயம். அதுக்கு தான் நீ மாலை போட்டுட்டு வந்திருக்க. சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா. ஐயோ ஆஞ்சனையா இந்த பாவிய மன்னிச்சிரு ஆஞ்சனையா. ஆஞ்சநேயா ஏய் இப்ப ஏன் நீ ஆஞ்சனையான்னு சொன்ன? ஏன் நான் ஆஞ்சநேயர்னு சொல்லக்கூடாதா? எனக்கு ஆஞ்சநேயர்னா ரொம்ப பிடிக்கும். ஏய் இத்தனை நாள் நீ ஆஞ்சநேயரை கும்பிட்டதே இல்லையே, இப்ப மட்டும் என்ன புதுசா? ஆஞ்சநேயர் சாமி என் கனவுல வந்து சொன்னாரு, அதனாலதான் நான் கும்பிட்டேன். ஏய் நீ ஏதோ வேணும்னே கும்பிடுற, ஏதோ உள்நோக்கத்தோட தானே கும்பிடுற. ஏய் இதெல்லாம் தப்புடி. ஐயோ சாமி என்ன சொன்ன? சாமி சரணம் சாமி சரணம் சாமியே. உள்நோக்கமா? என்ன உள்நோக்கம் விட்டே? சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் சாமி. வெற்றி எதுக்கு எடுத்தாலும் சாமி சரணம் சாமி சரணம்னு சொல்றேன். உனக்கு சாமி குத்த ஆகாம பாத்துக்கோ. ஏன் சொல்றேன்னா நீ எதுக்கு மாலை போட்டிருக்கன்னு அந்த ஐயப்பனுக்கு நல்லா தெரியும். போய் ஒழுங்கா அந்த ஐயப்பன் கிட்ட மன்னிப்பு கேட்டு மாலைய கழட்டி வை. இல்ல அந்த சாமி உன் கண்ணை குத்திரும். ஐயோ சாமி சரணம் சாமி சரணம் வாயில போட்டுக்கோ, அப்படிலாம் பேசக்கூடாது. சாமி சரணம் சாமி சரணம். நான் இப்போ இங்க படுக்கவா இல்ல வெளிய போய் படுக்கவா? அது உன் இஷ்டம் வெற்றி. உனக்கு கண்ட்ரோல் இல்லனா நீ வெளிய போய் படுத்துக்கோ. சாமி சரணம் சாமி சரணம். மனசு ஆறணும்.
இந்த நேரம் அவனை அடிச்சா அவனால திருப்பி உன்னை அடிக்க முடியாது. அவனுக்கு மத்தவங்களை அடிச்சுதான் பழக்கம். அடி வாங்கி பழக்கம்லாம் கிடையாது. ஆனா நீ அப்படி இல்ல. எத்தனை அடி அடிச்சாலும் அதுவும் வெற்றி கிட்ட அடி மேல அடி வாங்கியிருக்க. ஏய் கடுப்பேத்திட்டு இருக்காத. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல சங்கிலி. இந்த சான்ஸ விட்டா வெற்றி அடிக்க இந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் திரும்ப கிடைக்காதுன்னு எனக்கு தோணுது. இது உனக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். ஆனா அவனை அடிக்க வீட்டு பக்கம் வந்துடாத சங்கிலி. ப்ளீஸ் சங்கிலி, போன வச்சிருவா. வரமாட்டேன். உள்ள ஏதாச்சும் நல்ல புடவை இருந்தா எடுத்து கட்டிக்கிட்டு வா. அதான் உனக்கு எல்லாம் செட் ஆகும். ஆம்பளனா அவனை வர சொல்றா. கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சாமி மாதிரி உள்ள போனா இப்ப பேண்ட் ஷர்ட்ல ஆசாமியா வரான். என்னது என்ன சொன்ன? மாலை போட்டிருக்கேன் அதனாலதான் அடிக்க மாட்டேன்னு நினைச்ச. இப்ப இருக்குடா உனக்கு. ஆமா என் தங்கச்சி பத்தி தப்பா பேசுறியா நீ? என் தங்கச்சி பத்தி தப்பா பேசுறியா? சொல்ல சொல்லாம விட மாட்டேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? சொல்றா சொல்றா. நல்லா போடுறா. ஓடி போய் மாலையை போட்டு வாடா. ஏய் சிப்பா, மாலையும் மூஞ்சி மாலை போட்டு வாடா. பாத்துக்கலாம். மறுபடியும் வந்து அடி வாங்கிட்டு போகாதே. ஓடுறா. ஏய் இருக்குடா உனக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் வசமா சிக்குவல்ல, அன்னைக்கு பாத்துக்கிறா உன்ன. டேய் சிப்பா, வாடா. அட என்ன தம்பி நீங்க இவ்வளவு பர்சனாலிட்டியா இருக்கீங்க. எப்படா இந்த மாதிரி பையன் கிடைப்பான்னு அவ தவம் கிடக்குறா. நீங்க வேற என்னன்னு சொன்னீங்க? திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க தம்பி. உங்களை மாதிரி ஒரு பையன் கிடைப்பானான்னு அவ காத்துட்டு இருக்கான்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்லுங்க. உங்களுக்காவது புரிஞ்சுதே? சரிண்ணே, சாயங்காலம் பாப்போம். சரி தம்பி, அப்ப நான் வரேன். சரிண்ணே. நானே ஒரு நிமிஷம். அண்ணே, பொண்ணு வீட்டுல 2 விஷயத்த தெளிவா சொல்லிடுங்க. கண்டிஷன் நம்பர் 1, எனக்கு வரப்போற பொண்டாட்டி பொய்யே சொல்லக்கூடாதுன்னு. எனக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது. கண்டிஷன் நம்பர் 2, சும்மா இங்க வர பொண்ணு வளவள கொடகொட எல்லாம் ரொம்ப பேசிட்டு இருக்க கூடாது. சரி சரிங்க தம்பி, அத பாத்துக்கலாம். அதெல்லாம் பாத்துக்கலாம் தம்பி. ஒரு நிமிஷம் இரு. ஜாலியா இருங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க. இங்க என்ன நடக்குது? என்னமோ நடக்குது. உனக்கு என்ன? டேய், என்ன தவிர இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு டயலாக் எல்லாம் விட்ட. இப்ப என்ன புரோக்கரை வர சொல்லி பொண்ணெல்லாம் பாக்க சொல்ற? அதுவும் எப்படி எப்படி? ஐயோ, பொண்ணுங்களை போட்டோல எல்லாம் பாக்க மாட்டேன், நான் நேர்ல தான் பாப்பேன்னு சொல்றேன். என்னடா விளையாடுறியா? நான் இருக்கும்போது இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டுவியா? ஏய், அதான் உனக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? டிவோர்ஸ் எல்லாம் ஆகல. நான் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து மட்டும் தான் போட்டேன். ஓஹோ, இப்பவும் நீதான் எனக்கு ஹஸ்பண்ட், நான் தான் உனக்கு வைஃப். அது ஞாபகம் இருக்கட்டும். அத மாத்ததான் இந்த கல்யாணமே. அப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் ஆடிங்க. நான் எங்கடி அப்படி சொன்னேன்? அந்த பூஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். மத்தபடி நான் வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலையே. நீ ரொம்ப ஓவரா போறடா. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத சக்தி. நானே இப்ப ஜாலியா கல்யாண மூட்ல இருக்கேன். ஜாலியாவா? சாயங்காலம் போறேன், 5 பொண்ணுங்களையும் பாக்குறேன், அதுல ஒருத்திய செலக்ட் பண்றேன், அங்கேயே லவ் ப்ரொபோஸ் பண்றேன். அதுக்கப்புறம்
ஐயோட வாழ்க்கை சும்மா ஜிகு 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 ஜிகுன்னு வசந்த காலமாக போகுது. ஏ ரஞ்சிதமே, ஏ ரஞ்சிதமே, ஏ ரஞ்சிதமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே. அண்ணி, அண்ணன் உடனே வர சொன்னாரு. என்ன விஷயம் நீ? சொல்லுங்க அண்ணி. ஏய், பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல விஷயம்தான், மேல வாங்க. அண்ணி, அண்ணன் என்ன சொல்றாரு அண்ணி? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அண்ணி உங்களுக்கு? அடே, அவ வாயெல்லாம் திறக்க மாட்டா. வீணா அவகிட்ட பேசி ஏன்டா டைமை வேஸ்ட் பண்றீங்க? மேல வாங்கடா, முதல்ல ஒரு ஹாப்பி நியூஸ சொல்றேன். அண்ணி, என்னாச்சு? என்னதான் ஆச்சு? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் செம்ம கோபத்துல இருக்கேன். பேசாம போடுங்க 2 பேரும். டேய், அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கடா. இனிமே அண்ணனோட வாழ்க்கை அப்படியே சிறகடிச்சு பறக்க போகுது. சீக்கிரமா மேல வாங்கடா. இந்த வரேன். போனோம்டா. போயிட்டு வரேன். வெற்றி, நீயா? ஏய், நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கேன், ஏன் இப்படி பண்ற? நிஜமாவே பொண்ணு பார்க்க போறியா? பின்ன என்ன லூசா? ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு கடலை மிட்டாயா வாங்க போவாங்க? கேட்கிறா பாரு கேள்வி, கேணத்தனமா. போறியா? வெற்றி, என்ன? நானும் உன் கூட வரவா? ஐய, நீ அங்க வந்து என்ன பண்ண போற? அது என்னடா வார்த்தை அது? பிரைவசி. பிரைவசியா இருக்காது அப்புறம். அதெல்லாம் வேணாம், நீ இங்கே இரு. இல்ல வெற்றி, நானும் உன் கூட வரேன். ப்ளீஸ் வெற்றி. சரி வா, அதுவும் நல்லதுக்குதான். ஏய், அங்க நிறைய பொண்ணுங்க என்ன பார்த்து மயங்கும், அத நீயும் பார்க்கணும், சரியா? வா வா, வண்டியில ஏறு, வா. அண்ணே, அப்ப நிஜமாவே நம்ம பொண்ணு பார்க்க தான் போறோமா? என்ன இப்படியே பாத்துட்டே இருக்க போறியா, இல்ல வண்டியில ஏறியா? சீக்கிரம் ஏறு. நல்ல நேரத்துல போய் ப்ரோபோஸ் பண்ணா பொண்ணுங்க அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ணி, ஏறு ஏறு, ஏறுங்கடா ஏறுங்கடா. நடுவுல ஏறி நின்னுல பேலன்ஸ் எல்லாம் போயிடும். ஆர் யூ ரெடி? ஓகே. ஓ, வெற்றி தம்பியா? ஹலோ. யோ புரோக்கர், எங்கயா இருக்க? தம்பி, வந்துட்டு இருக்கேன் தம்பி. இன்னொரு 5 நிமிஷத்துல கோயில்ல இருப்பேன். ஏய், நீ வா, வராம போ. எனக்கு இப்ப உடனே அந்த 5 பொண்ணுங்களையும் பார்த்தே ஆகணும். ஆமா ஆமா ஆமா, உடனே பார்க்கலனா உங்க சார் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. கண்டவங்க முன்னாடி நான் அசிங்கப்பட வச்சிட்டியா? ஏன் என் உயிரை வாங்குற? தம்பி, என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? அந்த 5 பொண்ணுங்களும் கோயில்ல தான் இருக்காங்க. ஓ, 5 பொண்ணுங்களும் வந்துட்டாங்களா? சூப்பர் சூப்பர். அவங்க வந்து 1 மணி நேரம் ஆகுது. நீங்க எப்ப வருவீங்கன்னு அவங்க எனக்கு போன் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க தம்பி. யோ, இத முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதானே? போன வையா. தம்பிக்கு ரொம்ப அவசரம் போல இருக்கு. ஹலோ ஹலோ, அந்த 5 பொண்ணுங்களும் வந்தாச்சான். மாமாவுக்காக அங்க வெயிட்டிங். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த 5 பேரும் அவ்வளோ அழகா. நான் எப்ப வருவேன்னு புரோக்கரை தொலைச்சு எடுத்துட்டாங்களாம். பொண்ணுங்கண்ணா அப்படி இருக்கணும். இப்படியா இருப்பாங்க? அண்ணே, ஏனே இப்படி? டாய், உங்களுக்கு உங்க வருங்கால அண்ணிய பார்க்கணும்னு ஆசை இருந்தா ஃபாலோ மீ. இல்லையா, இவளை கூட்டிட்டு போயிட்டே இரு. ரஞ்சிதமே, 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 மனச கலக்கி ரஞ்சிதமே. அண்ணி மன்னிச்சிருங்க அண்ணி, அப்புறம் அண்ணன் அடிப்பாரு. அண்ணி, எங்களை மன்னிச்சிருங்க அண்ணி. எங்களுக்கு ஃபியூச்சர்ல நீ பார்க்கணும் ஆசை இருக்காதா? 1 2 3 4 5. ஆஹா, எஸ் எஸ் எஸ். ஹாய்.
ஏய் ஆன்டிடா. நீங்கெல்லாம் யாரு? டார்லிங், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். லக்ஷ்மி, காத்திருந்தீங்களா? என்னை இவ்வளவு நேரம் காக்க வச்சிட்டியே டார்லிங். உன்ன மாதிரி ஒருத்தனுக்காக தான் நான் 30 வருஷம் காத்திருந்தேன். என் காத்திருப்பு வீண் போகல டார்லிங். அது 30 வருஷமா? 30 வருஷமா? அண்ணனுக்கு அவ்வளவு சாப்பிடேடா. சாரி திவ்யா, என்னால முடியல நீ. நீங்கெல்லாம் ஆள் மாத்தி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆள் மாதிரி எல்லாம் வரல. புரோக்கர் சொன்ன ஹேண்ட்ஸம் பாய் வெற்றி நீங்க தானே? அப்போ கரெக்டா தான் வந்திருக்கோம். டார்லிங், நான் இப்பவே ப்ரப்போஸ் பண்றேன். என் லவ் ஏத்துக்கிறீங்களா ப்ளீஸ்? ஒரு நிமிஷம். சரிங்க டார்லிங், வந்துடுறேன். வெற்றி எங்க போறீங்க? எங்களுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு ஒரு போங்க. நிமிஷங்க, இதோ வந்துடுறேன். பதில் சொல்லிட்டு போங்களேன். டார்லிங் 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 டார்லிங். இப்போ நீ எதுக்காக அவரை திட்டிக்கிட்டு இருக்கா? நீ திட்டுறதா இருந்தா என்னதான் திட்டணும். ஏன்னா இதெல்லாம் பண்ணது நான் தான். என்னடி சொல்ற? ஆமா, புரோக்கர் சொன்ன பொண்ணுக்கு பதிலா இவங்களை இங்க வர சொன்னதே நான் தான். எல்லாமே மைண்ட் செட்டப். ஏண்டா, என் கழுத்துல தாலி கட்டுவ, என் பின்னாடியே சுத்துவ, சக்தி சக்தின்னு உருகுவ. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன கழட்டி விட்டுட்டா வேற ஒரு பொண்ண பாப்பியா? ஏய், கொன்னுடுவேன். நீ இவ்வளோ பண்ணிட்டு எங்க முன்னாடி நீங்க சாவித்திரி மாதிரி நடிச்சிருக்கீங்க. அண்ணி, ஆனால் இது கொஞ்சம் ஓவர் பில்டப் பண்ணி. உன் அண்ணன் கொடுத்த பில்டப்ப விடவா? அப்போ ஏய், போல கான்ல இருக்கேன், பேசாம போயிரு. வெற்றி, இனி என்ன ஆனாலும் உனக்கு நான் தான், எனக்கு நீதான். பேசாம வாழ சுத்திக்கிட்டு என் பின்னாடியே வா. ஏய், நீயே மிரண்டு போற மாதிரி ஒரு பொண்ண பார்த்து உன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்ல. என் பேரு வெற்றி இல்லடி. என்ன சேலஞ்ச் பண்றியா? ஆமாடி, சேலஞ்ச் தான் பண்றேன். நானும் சேலஞ்ச் தான் பண்றேன். என்ன மீறி எவன் உன் பக்கத்துல ஜோடியா வந்து நிக்கிறான்னு நான் பாக்குறேன். ஏய், எனக்கே சேலஞ்ச் பண்றியா? அடுத்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. புரி. அண்ணி, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா? வெற்றி சொன்னதுல எந்த தப்பும் இல்ல அண்ணி. இப்படி யாராவது ஒருத்தர் பேசினாதான் அண்ணன் தைரியமா அவங்க அம்மா கிட்ட பேசுவாரு. இல்லனா அவர் வாயவே திறக்க மாட்டாரு. எனக்கு நல்லா புரியுது சக்தி. ஆனா அவர் அப்படி தலை குனிஞ்சு நிக்கிறத என்னால அப்படி பார்க்க முடியல சக்தி. என்ன பண்றது அண்ணே? இங்க சில பேருக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்ல. அதனாலதான் அப்படி நடந்துக்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுறேன். ஏய், ஏதாவது சொல்லிட போறேன். நீ சரி பண்ண லட்சணத்தை தான் ஊரே பாத்துச்சு. வெற்றி, போதும், திரும்ப ஆரம்பிக்காத. ஏய், ஆமாண்டி, 1000 தடவை சொல்லுவேன். எல்லா தப்புக்கும் காரணம் நீதான். ஆமா, என்ன சொன்ன? எனக்கு மனிதாபிமானம் இல்ல. அப்பா, இவங்க பெரிய அன்னை தெரசா. வெற்றி, நானும் 1000 தடவை சொல்லுவேன். மனிதாபிமானம் இல்லாதது உனக்குதான். நீ ரவுடி ரவுடி ரவுடி. ஐயோ, போதும், நிப்பாட்டுங்க. எனக்காக நீங்க 2 பேரும் ஒன்னும் சண்டை போட்டுக்க வேண்டாம். அண்ணே, சக்தி மேல எந்த தப்புமே இல்லைன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஆனாலும் சக்தி உன்கிட்ட நிறைய இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டா. அப்புறம் ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? போன நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்ட. ஏண்டி, போற போக்குல அப்படியே காத்து வாக்குல சாரி அப்படின்னு கேப்ப, அதுக்கு பேரு மன்னிப்பா? வேற எப்படி மன்னிப்பு கேட்பாங்க? சொல்லுடா, வேற எப்படி மன்னிப்பு கேட்பாங்க? சொல்லு. சொல்றாவா?
கடவுளே, இதுன்னு சோதனை. சாமி, என்னைக்கும் கை தவறாத விளக்கு இன்னைக்கு ஏன் கை தவறுச்சுன்னு தெரியல. என் மனசு என்னவோ சஞ்சலமா இருக்கு. யாருக்கும் எதுவும் நடக்காம பாத்துக்கோ சாமி. என்ன சக்தி கால் பண்றா? ஹலோ, சொல்லு சக்தி. அக்கா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. கார்த்திக் வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சரிக்கா, நான் அப்புறமா பேசுறேன். ஏ சக்தி, என்ன நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறதுக்கு தான் போன் பண்ணியா என்ன? வேற எதுவுமே பேசாம நீ பாட்டுக்கு போனை வைக்கிற. அக்கா, நான் அப்புறம் கூப்பிடுறேன்க்கா. என்ன இவளே போன் பண்ணா எதுவுமே சொல்லாம போனை வச்சுட்டா? சொல்லுக்கா. துர்கா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அக்கா, நீ கேக்குறது எனக்கு புரியல. ஏன் திடீர்னு அப்படி கேக்குற? இல்ல துர்கா, நான் சாதாரணமா தான் கேட்டேன். சக்திகா, இங்க ஒரு ப்ராப்ளமும் இல்ல. மெஸ்ல நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாண்டாக்கா உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் மெஸ்ல இருந்து நானே வரேன். சரி துர்கா, நான் வச்சிடுறேன். என்னாச்சு சக்தி அக்காக்கு? என்னென்னமோ கேள்வி கேக்குறாங்க. சாம்பார் கொஞ்சம் குடுமா. இந்த மாதிரி சாம்பார் எங்கயாவது சாப்பிட்டிருப்பீங்களா சொல்லுங்க. அக்கா 2 இட்லி கொடுங்கக்கா. அடியாத்தி, உங்களுக்கு இட்லி வேணுமா? உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊத்தி தானே பிசைஞ்சு கொடுக்கணும். உங்களுக்காக சூடா இட்லி இறக்கி வச்சிருக்கேன், இதோ எடுத்துட்டு வரேன். ஏமா பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். ஏய், சாந்தாக்கா, இட்லி வெந்துகிட்டு இருக்கு, எடுத்துக்கிட்டு வரேன். இங்க வாங்க சாந்தாக்கா. இதோ வரேன். வா சாந்தாக்கா. ஏய், இதான் மீனாட்சி மிஸ்ஸா? சாந்தாக்கா, போடு வேற. டேய் சாந்தாக்கா, ஐயோ ஐயோ, இங்க பாருங்க. யாரா நீங்க? எதுக்கு போர்ட போட்டு உடைக்கிறீங்க? என்ன ரவுடித்தனம் பண்றீங்களா? ஏய், ஒழுங்கு மரியாதை போயிடு, இல்ல மண்டையா வச்சிடுவேன் பாத்து. டேய், யார் நீங்க? இங்க வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், பேசாம போன்னு சொல்றல. ஏய், வாங்கடா. ஏய், யாரா நீங்க? என்ன பண்ண போறீங்க? சாப்பிட்டு போறாங்க, என்னடா வேலை பண்றீங்க? யோ, யார் நீங்க சொல்றல? ஆபரத்துல பிரச்சனை பண்ணீங்க, போங்கயா. ஏய், வெளிய போய் என்னடா நீ? என்ன பண்றீங்க? ஏய், எந்திரா. ஏய், கிளம்பு. ஏய், எஞ்சி போ. போ வெளிய. எந்திரு. இந்த இடம் எங்களுக்கு கோயில் மாதிரி. யாராவது இடைஞ்சல் பண்ணீங்கன்னா நான் அமைதியா இருக்க மாட்டேன். எல்லாரும் வெளிய போங்கடா. ஏய், இன்னும் 5 நிமிஷம் தான் டைம். இங்க ஒரு பொருள் இருக்க கூடாது, எல்லாம் வெளிய தான் இருக்கணும். தூக்கி போறா. ஏய், தூக்கி போறா. போறா. கிளம்பு. கடையில வந்து எடுத்து போடுங்க வெளிய. இப்படி அக்கிரமா பண்றீங்க. இங்க பாருங்க. என்னடா? உங்களுக்கு என்ன பயம்? விடு என்ன. கிளம்பு. இவனுங்களை விட கூடாது. ஐயோ. அட பாவி. நீ நாசமா போயிடுவடா. ஐயோ அக்கா, சும்மா என்ன விடு துர்கா. இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, என்ன சும்மா இருக்க சொல்றியா? ஒரு பொருள் வைக்க. அப்படியே பொருளெல்லாம் வீசிட்டு நீ வெளிய இருக்காங்க. போறா. ஏய், என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு, மன்னிக்கிறேன். என்ன நேரம் பார்த்து பிரச்சனை பண்றியா? ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை பணிவா கேளு, எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன். முடியாது.
முடியவே முடியாது. அப்போ மெஸ் காலி. டேய், அப்போ சீக்கிரம் கால விழு. அடுத்த நிமிஷம் இந்த வெற்றி மெஸ்ல நிப்பான். தேவையே இல்ல. நான் உன் கால்ல விழுந்தாதான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவனா? அந்த மாதிரி ஹெல்ப் எனக்கு தேவையே இல்ல. சக்தி, நல்லா யோசிச்சுக்கோ. துர்கா அங்க தனியா இருக்கா. மெஸ்ல வேற பிரச்சனை போயிட்டு இருக்கு. சீக்கிரம் சக்தி. டேய், என் மெஸ்ஸ காப்பாத்திக்க எனக்கு தெரியும். நான் சக்தி. ஓ. நான் எதுக்கு உன் கால்ல விழணும்? நான் திரும்பவும் சொல்றேன், உன் ஹெல்ப் எனக்கு தேவையே இல்ல. என் ப்ராப்ளம நானே பாத்துக்கிறேன். உங்க அம்மா ஆசை ஆசையா ஆரம்பிச்ச மெஸ். நல்லா யோசிச்சுக்கோ. அப்புறம் மெஸ் போனா வராது. வெற்றி, போதும். நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப்னு வந்து நின்னப்ப நீ உன் ஈகோவை காட்டிட்டல. ரொம்ப சந்தோஷம். டேய், ஈகோ எனக்கு இல்லடி, உனக்குதான் ஈகோ. புருஷன் கால்ல விழுந்தா என்னடி தப்பு? நான் ஏண்டி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் எதுக்கு கேட்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் சொன்னது உன் காதுல விழலையா? இது எங்க இடம், எங்க அம்மா மீனாட்சி இடம். ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுட்டு ஊர்க்காரங்க முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டு போ. இல்லனா இல்லனா ஏய், நிறுத்துடி. இது என்ன உன் இடமா? யாரு சொன்னது? அதெல்லாம் ஒரு காலத்துல. இப்போ இது ஏன் இடம். வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. உங்க நான் கழுகிட போகுது. இது எங்க இடம், எங்க அம்மா இடம். ஆமா, இது எங்க அம்மாவோட இடம். கேட்டேன்ல, சும்மா உன் இடம்னு சொன்னா என்ன அர்த்தம்? சார், நீங்க உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்களா இல்ல நான் மேல் இடத்துக்கு போகட்டுமா? எனக்கும் நல்லா சட்டெல்லாம் தெரியும் சார். ஏமா, திடீர்னு வந்து உங்க இடம்னு சொன்னா நான் என்னமா பண்றது? மீனாட்சி அம்மா இடம் தானே இது. யோ, அதெல்லாம் ஒரு காலத்துல. இப்போ இது ஏன் இடம். ஏய், அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் தானே. இத நீ கேப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன? உங்களுக்கெல்லாம் ஆதாரம் காட்டணும், அவ்வளவுதானே? காட்டிட்டா போச்சு. டேய் சங்கிலி, அக்கா போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா. நல்லா பாத்துக்கோங்க. அந்த மீனாட்சியே இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்கான். எனக்கும் இந்த இடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கையெழுத்து போட்டிருக்கான். நல்லா பாத்துக்கோங்க. பாருங்க சார். இத ஒண்ணும் சும்மா செய்யல உங்க அம்மா. 10 லட்சம் பணமும் 40 சவரன் நகையும் கை நீட்டி வாங்கியிருக்கா உங்க அம்மா மீனாட்சி. சொல்லுங்கம்மா. இந்த பணத்தையும் நகையையும் மீனாட்சி எதுக்கு வாங்கினான்னு தெரியுமா? இங்க நிக்கிறாளே யமுனா. சரிங்க, நீங்க சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். இதுங்களுக்கு ஒரு நாள் நான் டைம் தரேன். நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள இந்த இடத்தை காலி பண்ணி கொடுத்துடணும். இவ கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்கணும்னா அதுக்கு முன்னாடி வாங்க சொல்லுங்க. ஆனா நான் நாளைக்கு காலையில வரும்போது இதுங்க காலி பண்ண மாட்டேன்னு ஆரம்பிக்க கூடாது. என்னமா சக்தி, உங்களுக்கு சம்மதம் தானே? சார், எப்படி சார் ஒரு நாள்ல காலி பண்ண முடியும்? அதுக்காக உனக்கு 1 வருஷம் டைம் கொடுப்பாங்களா? ஏய், உனக்கு 1 நாள் தான் டைம். இந்த 1 நாள்ல நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. வர சொல்லுடா. அக்கா சொல்லுதுல, வாங்கடா. சார், ஒரு நாள்ல பத்தாது சார். என்னால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏமா, சொல்றத கேளுமா. ஒரு நல்ல வக்கீல பார்த்து என்ன பண்ணணுமோ அதை சீக்கிரம் பண்ணுமா. சக்தி, இதுக்கு வேற வழியே இல்லையா?
இதுக்கு நம்ம ஏதாவது யோசிச்சுதான் ஆகணும். சரிங்க சார், நான் என்ன பண்ண முடியுதுன்னு பாக்குறேன். யமுனா, சாமான்லாம் எடுத்து உள்ள வைங்க, மெஸ் வேலையை ஆரம்பிக்கலாம். என்ன திரும்ப மெஸ் வேலையை ஆரம்பிக்க போறீங்களா? என்னங்கடி விளையாடுறீங்களா? டைம் கொடுத்தது நீங்க போய் மெஸ் நடத்துறதுக்கு கிடையாது. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏய், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வீட்டுக்குள்ளயோ இல்ல மெஸ்ஸுக்குள்ளயோ நீங்க போகவே கூடாது. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? வயசு பிள்ளைங்க வேற எங்க தங்குவாங்க? எங்க வேணா தங்கட்டும், எனக்கு என்ன அத பத்தி. சார், என்ன சார் பாத்துட்டு நிக்கிறீங்க? சட்டப்படி இந்த இடம்